மகாவிஷ்ணு ஒரு நேரத்துல யோசிச்சு பார்த்தோம்னா திட்டமிட ஆன்மீக வியாபாரியா இருப்பாருன்னு ஒரு சந்தேகம் வருது. மகாவிஷ்ணு தன்னை திருத்தி கொண்டால் இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் ஒரு நிலைக்கலாம். இன்னைக்கு அரசு உதவி பெறக்கூடிய கிறிஸ்துவ பள்ளிகள் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல? இங்க எல்லாமே கிறிஸ்துவ பாதிரியார் வந்து போதனை சொல்றாங்களா இல்லையா? இப்ப சொல்றது கிடையாது. சொல்லியா பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போதைக்கு இல்லை. இப்போ இருக்குது. நான் உங்களுக்கு காண்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு அமைச்சரும் ஒரு திரைப்பட நடிகரும் பேசிட்டாங்க. உடனே அவங்க இதுக்குள்ளார பெருசு பண்ணிக்கலையே இல்ல பேசின விஷயங்கள் எல்லாம். ஆனா இவர் பொது வழியில பேசிட்டாரு. இத கூப்பிட்டு அரசியல்வாதிகிட்ட போய் நம்ம நீங்க தர்மத்தோட இருக்கேன்னா வந்து அவங்க சம்பாதிக்கிறது எப்படி? சம்பாதிக்க முடியுமா? நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநாடு போட முடியுமா? ஆன்மீகத்தை தவறான வழியில தன்னுடைய சுயலாபத்துக்கோசரம் பயன்படுத்துறவங்க எல்லாருமே ஆன்மீக வியாபாரி தான். அதாவது ஆன்மீகத்துக்குள்ளார வரும்போது ஆணவம், கண்மம், மாயை, மதம், ஆச்சரியம், காமம், குரோதம், லோபத்தை எல்லாம் விட்டு 10 தசாபதியில் அடக்கணும். ஆன்மீகம் என்பது வந்து தர்மத்தை போதிக்கிறது. ஆனால் குழந்தைகிட்ட அவர் சொன்ன விஷயம் சரி. ஆனால் அங்கே பார்வையற்றவர்கள் ஒருத்தர் இருக்கும் போது போலீசாரோட விசாரணையில நான் பேசல, எனக்குள்ள இருந்து சித்தர் தான் பேசுறாரு அப்படின்னு மகாவிஷ்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதை எப்படி பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதையெல்லாம் நம்முடைய சித்தர் வந்து எமோஷன் ஆக மாட்டாங்களே. சுப்பிரமணியன், சுப்பையா, சுப்பு 4 விதமான இது வந்துருது. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். அழகா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாவம் புண்ணியம் செஞ்சவங்களும் அழகில்லாதவங்கள பாவம் செஞ்சவங்கன்னா அதே கிடையாது. பாக்குறவங்களோட சகப்பா இருக்கிறவனா புண்ணியம் செஞ்சவனா? சகப்பா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்க. GRT Jewelers. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். அரசு பள்ளியில சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசின சர்ச்சைக்குரிய பேச்சு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். இது குறித்து பேசுவதற்காக கோயம்புத்தூரிலிருந்து ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சுவாமி வணக்கம். 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 சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசினது சரியா தவறா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசினது பற்றி உங்களுடைய கருத்து? சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வந்து பேசின பேச்சுக்கள், கருத்துக்கள் இது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் ஒண்ணு தன் சொந்த கருத்தை சொல்ல கிடையாது. வேதத்தில் இருந்த பகவத்கீதையில் இருந்த சாரங்களை மொழிபெயர்த்து சொல்லியிருக்கார். ஆனால் எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆன்மீகத்திலே ஒரு பக்குவ நிலை இருக்கின்றது. ஆன்மீகம் என்பது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அந்த ஆன்மீகத்தில் வந்து அவர் வந்து பள்ளியில், அதாவது ஒரு பள்ளிங்கிறது வந்து அது வந்து அரசனுடைய பொது பள்ளி. அங்கே கிறிஸ்தவர் படிக்கலாம், இந்துக்கள் படிக்கலாம், மாற்றுத்திறனாளிகளும் படிச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த நேர காலகட்டத்துல புனர்ஜென்மம், போன ஜென்மம், பாவங்கள், கர்மாக்களை பற்றி பேசியதான் தவறான சர்ச்சையாக்கப்பட்டுள்ளது. அப்ப மகாவிஷ்ணு பேசினது ஆன்மீகம் தானா? மகாவிஷ்ணு பேசுனது ஆன்மீகம் தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஸ்கூல்லயே ஆன்மீகம் தான் முதல்ல 1ஆவதுல படிக்கிறோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதே ஆன்மீகம் தானே. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, இதே ஆன்மீகம் தானே. ஸ்கூல்ல ஆன்மீகம் சொல்லி கொடுக்காம 1ஆம் வகுப்புல உங்களுக்கு எனக்கு படிக்க கொடுத்தாங்க. அறம் செய்ய விரும்பு, நீதியை நிலைநாட்ட ஆசைப்படு அப்படிங்கிறது தானே. நீதியையும் அன்பையும் போதிக்கிறது தான் அதோடைய விளக்கம் இல்லையா? ஆமா, ஆன்மீகம் என்பது வந்து தர்மத்தை போதிக்கிறது. ஆனால் குழந்தைகிட்ட அவர் சொன்ன விஷயம் சரி. ஆனால் அங்கே பார்வையற்றவர்கள் ஒருத்தர் இருக்கும் போது அந்த ஆசிரியர் மனம் புண்பட மாதிரி பேசுறதுனால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. அதை சரியா கையாளுகின்ற பக்குவம் மகாவிஷ்ணுக்கு இல்லாம போயிருச்சு. அதான் ஏன்னு தெரியல. இடம்பொருள் ஏவல் பார்க்காமல் மகாவிஷ்ணு பேசிவிட்டார். இதுதான் ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் ஆரம்ப புள்ளி, தொடக்க புள்ளியா? இல்ல, உண்மையிலேயே அவர் பேசுனது தவறுதான். இடம்பொருள் ஏவல் தெரியாம பேசக்கூடாது. அதாவது வந்து இப்ப எத்தனையோ பள்ளிகள்ல தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்னை கூட கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து திருக்குறளுக்கு கூடிய எந்த குரலை நம்ம மேம்படுத்தி பேசணுமோ அதைத்தான் பேசணும். ஒழுக்கத்தை பத்தி பேசணும், தாய் தந்தைகளை பேசணும், கல்வி பத்தி பேசணும், கற்றோருக்கு சென்றவெல்லாம் சரி, கல்வி பற்றி தான் பேசணுமே தவிர அந்த இடத்துல தேவையில்லாம போன ஜென்மம், பிறவி ஜென்மங்கள்ல
அது வந்து தனியான ஒரு விஷயங்களை பேசணும். அவர் சொன்ன விஷயம் எதுவுமே தவறு நான் சொல்ல கிடையாது, அதெல்லாம் உண்மை. நெருப்பு மழை பெய்ய வைக்க முடியும், அது உண்மை. மழை பெய்ய வைக்க முடியும், ஒரு மந்திரத்தை சொன்னா மழை பெய்ய வைக்க முடியும், இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையாவே இருக்கட்டுமே, ஆனா இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில பள்ளிக்கூடத்துல பேசலாமாங்கிறதுதான் கேள்வியே. இப்ப மாணவர்கள் மத்தியில பேசலாம். இப்ப எத்தனையோ கிறிஸ்துவ போதமார்கள் எல்லாம் வந்து கிறிஸ்து இயேசுவை பத்தி பேசுறாங்க, நபிகள் நாயகத்தை பத்தி கூட பேசிட்டு போயிருக்காங்களே. பள்ளிக்கூடத்திலயா? பள்ளிக்கூடத்திலேயே பேசியிருக்காங்க. ஒரு ஜெகத்கஸ்பன் அவர் வந்து பேசியிருக்காரு. இருக்க வாய்ப்பே இல்ல. 28வது பிரிவு என்ன சொல்லி இருக்குது? அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப அரசு உதவி பெறக்கூடிய கிறிஸ்துவ பள்ளிகளை கிறிஸ்துவ போதனை நடக்காம இருந்திருக்குதா? அரசு உதவி பெறக்கூடிய இஸ்லாமிய உருது பள்ளிகள்ல வந்து இஸ்லாமிய போதனை நடக்காம இருக்குதா? அங்கேயும் நடக்குது. அப்ப ஆர்டிகல் அரெஸ்ட் பண்ணாங்களா? அப்ப பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் போதிக்கிறது தப்பு கிடையாது, ஆன்மீகம் போதிக்கலாங்கிறது உங்களுடைய கருத்தா? ஆன்மீகம் போதிக்கிறது தப்பே இல்லை, ஆனால் யார் மனதையும் புண்படாம போதிக்கணும், அதுதான் சரியான விஷயம். அப்ப மகாவிஷ்ணு புண்படுத்திட்டாரா? மகாவிஷ்ணு அந்த இடத்துல கொஞ்சம் தன்னிலை மறந்துட்டாரு நான் சொல்றேன். ஏன்னா நான் அவர் பக்குவம் அடையல. அவரே யோகா தர்மா பேசுறவரு அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியரை வந்து ஆசிரியர் குருவுக்கு சமமான, கடவுளுக்கு சமானவங்க. அவர் வந்து யார் நீ, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்க கூடாது. அது ரொம்ப ஒரு விஷயம். அதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு வருத்தம் தெரிவிச்சுன்னா அந்த பிரச்சனை ஆயிருக்காது. அவர்கிட்ட அவருடைய கருத்தை வந்து முழுமையா கேட்டுட்டு அதற்கு மதிப்பளிக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஒரு பொது இடத்துல உன் பேர் என்னன்னு ஒரு விஐபி கேட்கிறாரு, ஒரு முக்கியமான நபர் கேட்கிறாருன்னா பேரை வச்சே இவர் இன்னாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாருங்க. சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் பேர் இருக்கும், சுப்பிரமணியன் ஒருத்தர் பேர் இருக்கும், சுப்பையான்னு ஒரு பேர் இருக்கும், சுப்பன் ஒரு பேர் இருக்கும். எல்லாமே முருகனுடைய பேர் தான். இந்த நாளை வச்சு நாளை என்னாருன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன சுப்பிரமணிய சுவாமிகள், சுப்பிரமணியர், சுப்பிரமணியன், சுப்பையா, சுப்பு, இந்த 5லுமே 5 விதமான ஜாதி வந்துருதா? சுப்ப 4 விதமான இது வந்துருது, 4 விதமான ஜாதி வந்துருது. ஆமா. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். அவர் அந்த இடத்துல நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டது மகா தப்பு. அது பக்குவப்பட்ட ஆன்மீகவாதியோட பேச்சே அல்ல. அது அகந்தையா? அப்ப பக்குவப்பட்ட பேச்சு இல்ல அப்படின்னா அகந்தையான பேச்சா? அதாவது ஆன்மீகத்துக்குள்ளார வரும்போது ஆணவம், கண்மம், மாயை, மதம், ஆச்சரியம், காமம், குரோதம், லோபத்தை எல்லாம் விட்டு 10 தசாபதிகள் அடக்கணும். ஒரு யோகிக்கு வந்து முழுமையா இருக்கணும். பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் தான் யோகி, பதப்படுத்தப்பட்ட பால் தான் யோகி. ஆனா மகாவிஷ்ணு வந்து பக்குவப்படுத்தப்பட்டவரா அந்த இடத்துல தெரியல எனக்கு. எப்படி தெரிஞ்சாரு? அதாவது வந்து அவர் ஒரு சாதாரண மனுஷனா தெரிஞ்சாரு. எமோஷன் பீப்புள். ஹி இஸ் நாட் a spiritual person. He is a general body. அவர் ஜெனரல் பாடி. அவரே எங்க மகாவிஷ்ணு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாட்டி கமர்ஷியல் பர்சனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? டெஃபினெட்லி. அவர் அந்த இடத்துல வந்து சுட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூடாது. ஆங்கிலத்துல சுட்டுங்கிறது கட்டாயங்கிற வார்த்தை, மஸ்ட் சுட்டுங்கிற வார்த்தையில பயன்படுத்த வேண்டிய விஷயம். அவர் ஒரு பார்வையற்றவர், மாற்றுத்திறனாளி தெரிஞ்சுவிட்டு அவரோட கடுமையா போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவன்பது யாரும் அறிகளார், அன்பே சிவன் அறிந்த பின்பு அன்பாய் சிவமாய் அமர்ந்திருப்பாரு. அவர் அந்த இடத்துல அன்பாரா உட்கார்ந்து இருக்கணும், எந்திரிச்சிருக்க கூடாது. சேர விட்டு மகாவிஷ்ணு சேர விட்டு எந்திரிச்சு போர்க்களத்துக்கு போற ஒரு வீரன் மாதிரி போனாரு. அப்ப எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிருச்சே, செத்துருச்சே. ஆனா மகாவிஷ்ணு வந்து அங்க வன்மத்தையும் வன்முறையை தான் மாணவர்கள் மத்தியில விதைச்சிட்டு வந்திருக்காருங்கிற ஒரு கருத்து நான் முழுசா சொல்ல முடியாது. அதாவது அது மாணவர்கள்ட்ட தான் கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னா, மகாவிஷ்ணு வந்து பக்குவம் இல்லாதவர். முதல்ல பக்குவம் வச்சுட்டு அவர் ஒரு குருகிட்ட போய் பக்குவமா யோகா கத்துக்கணும். யோகாவுடைய தத்துவம் இல்ல, மனம் எவ்வளவு விதத்தில் சுற்றி இருக்கின்ற எத்தனை சுற்றுச்சூழல்களும் உன்னை கோபப்படுத்தினாலும், உன்னை மிருகமாக்கின்ற தன்மைகளை கொண்டு வந்தாலும் உன் மனம் சாந்தியா இருக்கணும். நீ அந்த இடத்துல சாந்தியா இல்லையே. எனக்கு பொதுமக்கள் எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திருப்பி அந்த கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றுறாரு, ஒரு பார்வையற்ற ஆசிரியர், மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கிறாரு. இவரு மகாவிஷ்ணு நினைச்சிருந்தா தன்மையா நேரடியா ஆன்மீகமாவே தன்மையோட பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அகந்தையா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாருல, உங்க பேர் என்ன அப்படின்னு பேரு கேட்கக்கூடிய அர்த்தம் என்ன, அவர் என்ன தெரிஞ்சுக்க நினைச்சாரு மகாவிஷ்ணு? இந்த ஆசிரியர் குறிப்பிட்ட சமூகம் அப்படி தெரிஞ்சுக்க நினைச்சாரா, அல்லது பேரை வச்சு ஜோதிடம் பார்க்க அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்க நினைச்சது வந்து அவர் கிறிஸ்துவரா இருப்பாருன்னு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு அந்த செகண்ட்ல. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன? நிறைய அரசியல்வாதிகள் ஒரு பிரஸ் மீட்ல போய் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா உன் பேர் என்ன,
நீ எந்த மீடியா அப்படின்னு கேட்கறதோ பரவாயில்ல, உன் பேர் என்னன்னு கேக்குறாங்களே, அந்த பேரை வச்சு அப்படி என்ன தெரிஞ்சுக்க? பக்குவம் இல்லாத மனிதர்கள் என்றுமே தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. அரசியலா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி. தம்பி 2009 நிலவேம்பு கசாயம் ஒண்ணு இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப எத்தனை பேரை அவமானப்படுத்தி பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பக்குவமா விளக்கம் கொடுத்தனாலதான் இன்னைக்கு 2019 கொரோனாவில நீங்க எல்லாம் நிலவேம்பு கசாயம் குடிக்க முடிஞ்சது. நான் பக்குவப்பட்டு கோவப்பட்டுதான் நீங்க இன்னைக்கு உலகம் முழுக்க நிலவேம்பு கசாயம் குடிச்சிருக்க முடியாது. சாமி, அதே கேள்வி அப்படியே நான் மறுபடியும் தொடர்றேன். என்னுடைய பெயர் அருள் வளன் அரசு. இந்த பேரை வச்சு என்ன ஒரு முன்முடிவுக்கு ஒருத்தரால வர முடியும்? இப்ப நீங்க தூய தமிழ்ல வச்சிருக்கீங்க பேரை, அப்ப உங்களை பத்தி ஏதாவது கான்செப்ட் வந்து ஏதாவது வரலாம். என்ன மாதிரி என் பேர் வச்சு வரும்? நீங்க ஏதாவது ஒரு பகுத்தறிவாளர்னு வரலாம். எனக்கு பேர் வச்சது எங்க அப்பா அம்மா. எனக்குன்னு ஒரு சுய கருத்து இருக்கு, எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. ஜேர்னலிஸ்ட பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நடுநிலையா தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரஸ் மீட்ல நாங்க ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேள்வி கேட்கிறோம், உன் பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னா, பேரை வச்சு ஒரு ஜோதிடத்தை கணிப்பாங்களா? பேரை வச்சு அவர்களுடைய ஜாதியுமே அவங்களுடைய குணத்தையும் கணிப்பாங்க. இது அரசியல்வாதிகிட்டே ஜாதியையும் குணத்தையும் கணிப்பாங்க. கண்டிப்பா கணிச்சிருவாங்க. அதனாலதான் ஒரு இது பண்ண ஒரு ஒவ்வொருத்தரும் கோபம் அடைகிறது. ஜாதியையும் குணத்தையும் கணிச்சு என்ன பண்ண போறாங்க? என்ன அவங்க வன்மந்தா? இப்போ உங்களுக்கு என்ன எதுல ஜாதி இல்லைங்கிறீங்க, எதுல ஆளுமை இல்லைங்கிறீங்க? ஆன்மீகத்திலேயே ஜாதி ஆளுமை இருக்குது. உயர்ந்த ஜாதிக்காரங்க தான் ஆதீன கர்த்தாம, உயர்ந்த ஜாதிக்காரங்க தான் இன்னைக்கு மடாபதியா இருக்கிறாங்க. திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு சரியான ஜாதியா இருந்தா அவங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. இதெல்லாம் என்ன இருக்குதுங்க? நீங்க எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்குது. அவர் சொன்னார்ல, பார்வையற்றவர் ஆல் ஓவர் ஈக்குவல் அப்படிதான் சொன்னார். அவர் சொன்னது என்ன தப்பு இருக்குது? ஸ்கூல்ல போயிட்டு அறியாமையை போக்குவதற்கு தான் நம்ம கல்வி கற்றுக்கிட்டு இருக்கோம். மந்திரம் படிச்சா பறக்கலாம், மந்திரம் படிச்சா மழை வரலாம் அப்படின்னு மாணவர்கள் மத்திட்டு போய் சொன்னா, மாணவர்கள் படிக்காமையே வெறும் மந்திரத்தை கத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்க போய் சொல்லக்கூடிய இடமா? பாருங்க, நீங்க மகாவிஷ்ணுவை பத்தி பேசுறீங்க, ஓகே. ஆனா மந்திரம் சொன்னா மழை வராதுன்னு நீங்க சொல்லாதீங்க. நான் கிட்டத்தட்ட நான் அந்த ஆன்மீகம் டாபிக் உள்ளே போகல. இயலாமை என்னும் இருளை அகற்றத்தான், கல்வி என்னும் ஒளியை ஏற்றி வைக்கத்தான் அங்க நிறைய மாணவ செல்வங்கள் வந்து கல்வி கற்றுக்கொள்ள அங்க வந்திருக்காங்க. கல்வி கற்றுக்கொள்ள வந்த இடத்துல மந்திரத்தை படி அப்படின்னு மந்திரத்துக்கு விளம்பரம் தேடு வந்து ஒரு மலிவான ஆன்மீகமா தெரியல. மந்திரத்துக்கு விளம்பரம் தேடல, அவர் வந்து மந்திரத்துக்கு மந்திரம் என்பது ஒரு கல்விதான். படிச்சுதானே எக்ஸாம் எழுத முடியும். மந்திரத்தை படிச்சா எல்லாமே கத்துக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும்னா மாணவர்கள் யாரும் படிக்க மாட்டாங்களே, மந்திரத்தை தானே தேடி போக ஆரம்பிப்பாங்க. மந்திரம் படிக்கிறது ஒரு ஞாபக சக்தி தானுங்க. மந்திரத்தை எல்லாரும் படிச்சிட முடியுமா? அப்ப எல்லாரும் படிச்சிட முடியுமா? திருக்குறள் எல்லாரும் படிச்சிட முடியுமா? திருவருட்பாவை எல்லாரும் படிச்சிட முடியுமா? திருமூலர் எழுதிய திருமூலம் முழுது 3000 பாடல் படிச்சிட முடியுமா? அதை படிச்சு ஞாபக சக்தி கொண்டுகிட்டு இருந்தாலும் கல்வி நல்லா சிறப்பா வரும். அவர் பேசுனத தவறுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவர் பேசிய விஷயங்கள சரிதான். ஆன்மீகம் என்பது வந்து மாணவர்கள் கற்றுக் கொடுக்கணும். அது மகாவிஷ்ணு தனியா ஒரு இடத்துல போட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் பொது வெளியில பேசினதும் அப்புறம் பொது வெளியில வந்து கவனம் இல்லாம அவர் நடந்துகிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய சர்ச்சையே. மகாவிஷ்ணு பேச போறதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கேக்குறாங்க, மாணவர்கள் மத்தியில என்ன சார் பேச போறீங்க அப்படின்னு மகாவிஷ்ணு கேக்குறாங்க. அதற்கு மகாவிஷ்ணுவோட பதில் என்னன்னா, நான் வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னு கொஞ்சம் திமிர்த்தனமா கொஞ்சம் அகந்தையோட பேசுற மாதிரியான ஒரு பிம்பம் முகத்துல நான் என்ன பார்த்த விட நான் இந்த ஒரு அருள்வாக்கு சொல்ற சித்தரா சொல்ற ஆணவம் நிறைஞ்சு நிக்குது. எதுனால மகாவிஷ்ணுவுக்கு ஆணவம் விளைஞ்சு நிக்குது? நானே கடவுள் நினைச்சிட்டாரோன்னு நினைக்கிறேன். ஓ, மகாவிஷ்ணுன்னு பேரு இருக்கிறதுனாலயா? இல்ல, அவருக்கு வந்து தானே கடவுள் நினைச்சிருப்பாரு, தானே அவதாரம் நினைச்சிருப்பாரு. இந்த உலகத்தை காப்பாத்த வந்த கடவுளா ஃபீல் பண்ணி இருப்பாரு. வேதம் தெரிஞ்சவங்க யாரும் கூட அப்படி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணதில்லை. இவர்கிட்ட ஆணவம் இருக்கிறது கண்ண தெரியுது. பற்றற்றான் பற்றினே பற்றுக அப்படிங்கிறது தானே ஆன்மீகம். அப்படி இருக்கும்போது மகாவிஷ்ணு பேசினது ஆன்மீகமாகவே இருந்தாலும் கூட அது எப்படி ஆன்மீகமாக எடுத்துக்கொள்ள ஆன்மீகவாதியான தெரிஞ்சுக்கணும். அவர் நெத்தியில விபூதியே இல்லையே. அப்ப யாரு மகாவிஷ்ணு? நீரில்லா நெற்றிப்பால்ங்கிறாங்க. அபியார் சொன்ன மாதிரி ஒரு நெத்தியில நெய்ரே இல்லையே. அப்ப அவர் யாரு? இருக்கலாம், அவர் வந்து யோக கலையை வந்து எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதா இருப்பாரு. அவர் ஒண்ணு இலவசமா ஒண்ணு யாருக்கும் செய்யலையே. அவருடைய யோகா கிளாஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு வந்து 1000 10,000 ரூபாய் நம்ம பீஸ் போடுறாருன்னு நினைக்கிறேன். அதே அவரே வந்து வீடியோல சொல்லியிருக்காரு, நானே பார்த்தேன். கேட்டா வந்து நான் ஐடி ஃபைல் பண்ணிருக்கேன், ஐடி பாத்துங்க. எனக்கு எல்லாரும் தான் காணிக்க வாங்குறாங்க, எல்லாரும் சார்ஜ் வாங்குறாங்க. ஆனால் ஏழை மக்களுக்கும் ஒரு உடல் ஊனமற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவாத ஆன்மீகமும் ஆன்மீகவாதியும்
பிரயோஜனமற்றவர்கள். போலீசாரோட விசாரணையில நான் பேசல, எனக்குள்ள இருந்து சித்தர் தான் பேசுறாரு அப்படின்னு மகாவிஷ்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதையெல்லாம் நம்ப முடியாது. சித்தர் எமோஷன் ஆக மாட்டாங்களே. அந்த சித்தர் பேசியிருந்தாருன்னா உண்மையிலேயே அந்த பார்வையற்றவர் அந்த வினாடி பார்வை வர வச்சிருப்பார். பார்வையற்றவர் உடனே பார்வையற்ற வச்சிருப்பார். சித்தர் உள்ள இருந்திருந்தாருன்னா சச்சித்து. ஆனா சித்தரை பத்தி எங்கிட்ட பேச வேண்டாம் மகாவிஷ்ணு. சித்தர் உண்மையிலேயே அவன் உடல் இருந்திருந்தாருன்னா அந்த பார்வையற்றவரை தூக்கி கட்டி தழுவி, ஐயா வா, உன் கர்மாவை நான் நீக்குகிறேன், பிறவி பலனை போக்குகிறேன், அல்லல் பிறவி அறுத்தானே ஓவென்று சிவபுராணத்துல சொல்லி இருக்குது. கணபதி என்றிட கர்மம் விலகமால. விநாயகரை கும்பிட்டாலே செஞ்ச பாவங்களையும். பாவ புண்ணியம் என்பது மனிதனுடைய வாழ்வில் இருக்குது. இந்த பிறவில யாரெல்லாம் பாவங்கள் செய்யறாங்களோ அடுத்த பிறவில அவர்களுக்கு தண்டனை வரும்னு சொல்றது ஒரு விஷயம். ஆனா யாரும் அசைவமா பிறப்பாங்க. யாரெல்லாம் இந்த ஜென்மத்துல அழகா இல்லையோ அவங்க எல்லாம் முன் ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க அப்படின்னு சொல்றதும், இந்த ஜென்மத்துல யாரெல்லாம் ஊனமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் போன ஜென்மத்துல ரொம்ப கொடூரமா பாவம் பண்ணவங்க அப்படின்னு சொல்றதும் மூட நம்பிக்கையே தெரியலையா, பிற்போக்குத்தனமா தெரியலையா? அத மூட நம்பிக்கை பிற்போக்குத்தன்மைன்னு சொல்லக்கூடாது. அதாவது இந்த பிறவில நீங்க செய்யற பாவத்திற்கு தண்டனை இந்த பிறவிலேயே கிடைக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன், நியூட்டனுடைய தத்துவம். அதனால இருக்கட்டும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய அந்த அழகுக்கான டெபினேஷன் கொடுக்கிறாருல, எது அழகு? அழகு இல்லையா? அதாவது அழகா இருக்கிறவங்க எல்லாருமே பாவம் புண்ணியம் செஞ்சவங்களும் அழகு இல்லாதவங்கள பாவம் செஞ்சவங்கன்னா அதே கிடையாது. பாக்குறவங்களுடைய சகப்பா இருக்கிறவனா புண்ணியம் செஞ்சவனா? சகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இங்க பாருங்க, ஒருத்தருடைய கருத்துக்கள்ல முரண்பாடு இருக்கும்போது அந்த முரண்பாடுல திருத்திக்கணும். மகாவிஷ்ணு தன்னை திருத்தி கொண்டால் இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் ஒரு நிலைக்கலாம். இதையே அவரே விளம்பரப்படுத்துறதானே இந்த பிரச்சனையை யாருக்குமே தெரியாது. அவரே விளம்பரப்படுத்துறதானே. ஸ்கூல்ல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவருடைய அந்த வீடியோவை வேற யாருமே வெளியிடல, இவரே வெளியிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா உணர்ந்துக்கணும். மகாவிஷ்ணு ஒரு நேரத்துல யோசிச்சு பார்த்தோம்னா திட்டமிட ஆன்மீக வியாபாரியா இருப்பாருன்னு ஒரு சந்தேகம் வருது. இதத்தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். மகாவிஷ்ணு போலீசாரோட விசாரணையில என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னா, சித்தர்கள் சொன்னபடிதான் நான் பேசினேன், எனக்கு யாருமே கட்டுப்படுத்த முடியாது, சிறையில போய் நான் சொற்பொழிவு நடத்துவேன் அப்படின்னு போலீசார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. போலீசார் அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. என்னடா தெரியல போலீசாருக்கே. நான் இப்போ சொல்றேன், மகாவிஷ்ணுக்குள்ள ஒரு சித்தர் இருந்தாருன்னா, அந்த சித்தர் அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் அற்புதத்தை பண்ணுவார், பண்ணாம போக மாட்டார். ஆனா அவர் இருக்காராங்கிறது இல்லையாங்கிறது போலீசாரால கண்டுபிடிக்க முடியாது. இனி வர்ற எதிர்காலத்துல அவர் நடந்துக்கு நடவடிக்கை பொறுத்த சொல்ல முடியும். அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசுனதுதான் சர்ச்சை மகாவிஷ்ணு பொறுத்த வரைக்கும். ஆனா மகாவிஷ்ணுடைய தரப்பு விளக்கம் என்னன்னா, நான் ஆன்மீகம் பேசல அப்படின்னு. போலீசார்கிட்ட மகாவிஷ்ணு அளிச்ச ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எனது அறக்கட்டளை அமைப்பின் மூலம் ஆன்மீக ரீதியான சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை, அங்கதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியிருக்கு, ஆன்மீக ரீதியான சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாடு கடந்து நடத்தி வருகிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்டோட பட்டியல் போறாரு. அங்கெல்லாம் என்னோட அலுவலகம் இருக்கு அப்படின்னு 6 நாட்டுல ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகளை ஒத்துக்கிறார். போலீஸாரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒத்துக்கிறார். ஆன்மீகம் இல்லைங்கிறார். அவர் ஹிந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா மதத்துல இருக்க விஷயங்களையும் எடுத்து வச்சு பேசுறார். படிப்பறிவு இருக்குது, பகுத்தறிவு இல்ல, சிந்திக்கிற திறன் குறைவா இருக்குது. யாருகிட்ட எதை பேசணுங்கிற ஒரு இருக்குது. அந்த விஷயங்கள்னா ஒருத்தர்கிட்ட திருவள்ளுவரே சொல்லுக சொல்லி சொல்லி பயனுடைய சொல்ல இருக்க சொல்லில் பயனில்லா சொல். அதாவது ஒரு பயனில்லாத சொல்ல சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வந்துருச்சுன்னா பக்குவ மனதில் பண்ணுவாங்க, ஐயா நீங்க சொல்றது சரிதான், நான் இந்த இடத்துல புனர்ஜென்மத்தை உதிக்கிறதுக்கு இதுக்குதான் காரணம், இந்த விஷயம் தான் காரணம். மகாவிஷ்ணு பேசும்போது ஒரு சின்ன விஷயத்த அவர் தப்பு பண்ணிட்டார். ஒரு பார்வையற்றவர் தன்னிடத்துல பேசுறாருன்னு தெரிஞ்ச உடனே அன்பே உதயமான ஆன்மீகவாதி என்ன பண்ணிருக்கணும், அவர் பகுத்தறிவாளராகவே இருக்கட்டும், கடவுள் இல்லைன்னு சொல்றவராகவே இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டியனாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவரை அரவணைச்சு பக்குவப்படுத்தி சாந்தி செய்வதா ஒரு யோகியுடைய தன்மை. அந்த யோகியுடைய தன்மையை அந்த இடத்துல அவர் இழந்துட்டார். இதான் உண்மையான விஷயம். அவர் சொல்றாரு ஆல் ஈக்குவல்னா அவருடைய மென்டாலிட்டியில தன்னை பார்வையில்லாம படைச்சிட்டாரு. கடவுளுங்கிற வேதனை ஏற்கனவே இருக்கு அவருக்கு. அவர் மனசுக்குள்ளாரு நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ, நம்ம இந்த பிறவில அந்த இது குத்தி காமிக்க கூடாது யாரையுமே. இப்போ நீங்க ஒன்றும் வேண்டாம், ஊழல் எல்லாம் அரசியல்வாதி செய்றாங்க, அவங்க முன்னாடி போய் நீங்க ஊழல் செய்றேன்னு சொல்லி பாருங்க மந்திரி பின்னாடி,
அவங்க கோவம் வந்து உங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. உண்மையா பொய்யா? உண்மைதான் உண்மைதான். இந்த பூமியில வந்து நிறைய பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேர் ரோட்ல குடிசை போட்டுருக்காங்க, ரோட்ல நிறைய பேர் பொம்மை வைக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு நம்ம எல்லா விஷயத்திலும் எப்படி அவங்க முன்னாடி போய் சொல்ல முடியும்? மத்தவங்களுக்கு எப்படி அதை பக்குவமா சொல்லணும்? மிகப்பெரிய பெரிய பணக்காரர்கள், நில சுவான்கள், 10 ஏக்கரா 100 ஏக்கரா வச்சிருவங்கிட்ட நம்ம புண்ணியத்தை எடுத்து வைக்கணும். அவர்கள்ட்ட சொல்லணும், நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, நீங்க யாருக்குமே எதையும் தர்மம் செய்யாம இருந்தீங்கன்னா அடுத்த பிறவியில இது போன்ற ரோட்ல இருப்பீங்க, நீங்க வந்து இலியா பிறப்பீங்க, நீங்க மலத்துல உள்ள ஒரு புழுவா பிறப்பீங்கன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தலாம செய்யற இத வந்து உண்மைன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு எந்த விதத்துலயும் கிடையாதுல்ல. இப்ப மகாவிஷ்ணு இவ்வளவு தூரம் சர்ச்சைக்குரிய வகையில பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு ஊரு புதுசு புதுசா சாமியார்கள் தோன்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாமியார் என்னடான்னா ஒரு சொந்த ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாரு புதுசா. இன்னும் சில சாமியார்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல நிறைய சாம்ராஜ்யங்களை புதுசு புதுசா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லது புதுசா ஒரு நாடை உருவாக்குற முயற்சியில தான் மகாவிஷ்ணு இருக்காரா, அல்லது எங்க வழியை பின்பற்றுங்கன்னு 4 சாமியாரும் 40 வழிகளை காட்டும் பொழுது எந்த வழியை பின்பற்றணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடாதா? அதாவது பொதுமக்கள் வந்து யாருமே குழப்பமா இல்ல, பொதுமக்கள் தான் தெளிவா தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லா சாமியார்களையும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? நிச்சயமா புதுசா நாடு வாங்கக்கூடிய நான் சொல்ற கருத்துக்களை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். நான் நன்மையே செஞ்சாலும் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். அதனால அந்த மாறுபட்ட கருத்துக்கிட்ட சண்டை பிடிக்காம அவங்களை ஏத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பக்குவம் பண்ணணுமோ அப்படித்தான் நாம வாழணும். ஒருவேளை சாமியார்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்? இங்க பாருங்க, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சாமியார்கள் சொல்றத வந்து 40% பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நேத்து கிடையாது. கரூரார் சொன்ன கருத்து, சித்தர் சொன்ன கருத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்களா? கரூரார் துரத்துனாங்க. கரூர்ல அவர் சிவசிவான்னு சொல்லிட்டு கருவறையில போய் மறைஞ்சாருன்னு இருக்குது. கரூரார் சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. சாமியார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 80% தர்மம் இருக்கும். ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட தர்மத்தோட இருக்குன்னு சொன்னா அவர் தர்மத்தோட நடப்பாரா? எப்படி லாபத்தை ஈட்டுவாரு? லாபத்தை ஈட்டுறதுக்கு அதர்மம் செய்வாரு. உலகத்துல வியாபாரிங்கிறவங்க வந்து எல்லாம் அதர்மம் செய்வாங்க, அப்பதான் லாபத்தை ஈட்டுவாங்க. அரசியல்வாதி கிட்ட போய் நம்ம நீங்க தர்மத்தோட இருங்கன்னா வந்து அவங்க சம்பாதிக்கிறத எப்படி சம்பாதிக்க முடியுமா? நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநாடு போட முடியுமா? எல்லா அரசு ஊழியர்கள்ட்டையும் வந்து லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லுவோம், அதான் தர்மம். மக்களுக்கு தர்மம். அப்ப எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க சொல்லுங்க. இப்ப நான் இந்த கருத்து சொல்றேன், அரசு ஊழியர்கள் யாரும் லஞ்சம் வாங்காமல் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தோட இருந்து அதோட வாழுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதே மாதிரி நடப்பாங்களா? ஆன்மீகத்தை தவறான வழியில போதிக்கக்கூடியவர்கள், தவறான வழியில கையாளக்கூடியவர்கள் வியாபாரிகளா? ஆன்மீகத்தை தவறான வழியில தன்னுடைய சுயலாபத்துக்கோசரம் பயன்படுத்துறவங்க எல்லாருமே ஆன்மீக வியாபாரி தான். ஆன்மீக வியாபாரிகள். ஆமா, அரசியலையும் வியாபாரி இருக்கிறா, ஆன்மீகத்திலும் வியாபாரி இருக்கிறா, வாழ்க்கையிலும் வியாபாரி இருக்கிறா. தன் திறமையை எதை வேணும் எப்படி வேணும் பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான் உண்மையான விஷயம். ஒரு குரு வந்து ஒரு வித்தையை கத்திருந்தான்னா அந்த வித்தையை குருவிட்ட இருந்து கத்துக்கொள்ளும் போது குருவுக்கு ஒரு தட்சணை தரணும். அது குரு தட்சணை. அது அவனால் முடிந்த அளவுக்கு தட்சணை. இருந்தவங்களுக்கு வாங்குறோம், இல்லாதவங்களுக்கு செய்யறோம். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆனா இவங்க எல்லாம் ஸ்கூல்ல பேசும்போது, கல்லூரிகளை பேச போகிறதுக்கு தனியா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்களே தங்களுடைய அறக்கட்டளை பேர்ல. இல்ல அப்படி வாங்கி இருக்கலாம், வாங்குறவங்களும் இருக்காங்க, கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு தானே போய் பேச போறாங்க. அப்புறம் எப்படி அவங்களெல்லாம் நீங்க ஆன்மீக கேட்டகரியில வைப்பீங்க? இல்ல மகாவிஷ்ணு, நீங்க ஒரு விஷயத்த எல்லாத்தையும் மகாவிஷ்ணு தப்பா சொல்ல முடியாது. நான் மகாவிஷ்ணு நன்கொடை கொடுத்திருக்காரு. மகாவிஷ்ணு வந்து அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. அசோக் நகர் ஸ்கூலுக்கு. இது யாருக்கு தெரியாது? இது முழுசா நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சது. ஆதாரம் கேட்பாங்க. இப்படி எல்லாம் பேசணும்னா மகாவிஷ்ணு நன்கொடை கொடுத்ததற்கான ஆதாரம் எங்கே அப்படின்னு பொதுமக்கள் கேட்பாங்க. இல்ல வீடியோ வந்திருக்குது. அவங்க ஸ்கூல் டீச்சரே வந்து ஹெட் மாஸ்டர் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசு பள்ளியில இப்படி ஒரு தனியார் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளாஸ் எடுக்கிறதுக்கு எப்படி அந்த ஸ்கூல் ஒத்துக்குச்சுங்கிறது ஒரு மெயினான விஷயம். அவர் அமைச்சரை பாக்குறாரு, எல்லா அமைச்சர்கிட்டையும் போய் இது கொடுத்திருக்காரு இந்த சம்பந்தமா. அப்ப அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இன்னைக்கு எப்படி வந்து அவங்க வந்து இத சம்பந்தமா பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல. அவர் கைது பண்ணது தப்புதான். மகாவிஷ்ணு பேசுறது தப்பு, ஆனா அவர் கைது பண்ணது தப்பா?
ஏங்க அவர் என்ன பயங்கரவாதியா? அவர் விமான நிலையத்துல போய் ஒரு ஏடிஜிபி 4 டிசி 4 ஏசி 200 போலீஸோட கைது பண்ணிருக்கு. சும்மா போனாலே தம்பி கூப்பிட்டா வந்துருவோம் அப்படி இல்ல. 200 போலீஸ் போனது உண்மையா? ஆமா. மகாவிஷ்ணு அரசு பள்ளியில மாணவர்கள் மத்தியில பேசினது தப்புன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல மகாவிஷ்ணுவுக்கு கைது பண்ணிருக்க கூடாது, ஆனா அதுக்கு பதிலா இந்த தண்டனை கொடுத்திருக்கலாம் அப்படி என்றால் என்ன தண்டனை கொடுத்திருக்கலாம்? அதாவது முதல்ல இப்ப எத்தனை பேர் ஒரு அமைச்சர்களுக்குள்ளார வாக்குவாதம் வருது, பேசிக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு அமைச்சரும் ஒரு திரைப்பட நடிகரும் பேசிக்கிட்டாங்க. உடனே அவங்க இதுக்குள்ளார பெருசு பண்ணிக்கலையே இல்ல பேசின விஷயங்கள் எல்லாம். ஆனா இவர் பொது வழியில பேசிட்டாரு. இத கூப்பிட்டு சரி செஞ்சிருக்கலாம், அவர் பக்குவப்படுத்தி இருக்கலாம், அறிவுரை சொல்லி இருக்கலாம். அவர் வழக்கு போட்டு ஜெயில போடுற அளவுக்கு மகா தண்டனைன்னு கிடையாது. இது அரசும் இவ்வளவு வேகம் காமிச்சது எனக்கு என்னன்னு புரியல. இன்னும் வேங்க வகையில நடந்த அநியாயத்தை கைது பண்ணல. எத்தனையோ குற்றவாளிகள் இன்னும் வெளியதான் இருக்கிறாங்க. இவரையே இவ்வளவு தூரம் பக்குவப்படுத்துறாங்க, அதுவும் புரியல. இல்ல அந்த விஷயத்துல குற்றவாளிகள் யாரும் தெரியாதனால என்ன கைது பண்ணாம இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு பேசின இவ்வளவு சர்ச்சைகளுக்கு அப்புறம் அரசு சில வரைமுறைகளை வரையறுத்திருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். இனிமேல் பள்ளி கல்லூரிகளுக்கு போய் சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சில அதிரடியான சில விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இல்ல எல்லா துறைகளுமே இது இருக்கு. இது எல்லா துறைகளுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தவறு நடக்கும் பொழுதுதான் எல்லாருமே. இது எல்லா ஆட்சி காலத்திலுமே இருக்குன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அரசு உதவி பெற கிறிஸ்துவ பள்ளிகளை இனிமே கிறிஸ்துவ மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எந்த பள்ளியிலுமே எந்த மத பிரச்சாரமும் இல்லை அப்படிங்கிறதுதான் பொதுவான வாதம். சொல்லக்கூடாது. அதையும் நான் ஒரு சொல்றேன், அதையும் நான் கண்டிக்கிறேன். ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இருக்கக்கூடாதுல்ல. நீங்க அப்ப இந்து மதத்தை மட்டும் தான் எதிர்க்கிறீங்க. எதிர்த்தா மதம்னா எந்த மதத்தையும் எதிர்க்க இது பண்ண வேண்டாம். அரசு பள்ளியில் எந்த ஒரு மதத்திலையும் யாரையும் கூப்பிட வேண்டாம். இஸ்லாமியர்களை கூப்பிட்டு போதனை சொல்ல வேண்டாம். கிறிஸ்துவ பாதிரியார்களை சுட்டு ஆசீர்வாதம் வைக்க வேண்டாம். எதையுமே பண்ணாம இருங்க. இன்னைக்கு அரசு உதவி பெறக்கூடிய கிறிஸ்துவ பள்ளிகள் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல? அங்க எல்லாமே கிறிஸ்துவ பாதிரியார்கள் போதனை சொல்றாங்களா இல்லையா? சொல்லியா? பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போதைக்கு இல்லை. இப்பவும் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கோயம்புத்தூர்ல காமிக்கிட்டு இல்ல இப்பெல்லாம் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றதெல்லாம் இருந்திருக்கலாம், இப்பெல்லாம் கிடையாது. மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டு மாட்டிட்டாரு, அவ்வளவுதான். அவரே விளம்பரப்படுத்தி மாட்டிக்கிட்டாரு, அப்படித்தானே? ஆமா, அவருடைய கர்மா. இதத்தான் நானும் சொல்லணும். அவருடைய கர்மா அனுபவிக்குது. ஆனா இது ஒண்ணு சொல்ற பாருங்க, இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச மகாவிஷ்ணுவ அவர் கர்மா உலகம் முழுக்க தெரிய வச்சிருக்குது. அது அவருக்கு ஒரு வெற்றி தான். இதுவே உங்களுடைய நிறைவான கருத்தை நாங்க எடுத்துக்கிறோம். பார்க்கலாம், அரசும் சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. அடுத்தடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. ஓகே, சிறப்பு, நல்லது. ஓம் சக்தி. GRT Jewelers. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.